ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு டிஷ்ஷு. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அவிச்சு எடுத்து இதை வந்து உரித்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபைனலாக போட்டு காமிக்கிறப்ப சொல்கிறேன். ஓகேவா? நல்லா இந்த கட்டி முட்டி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது என்ன செய்ய போகிறோன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது யார் செய்கிறாங்கன்னா என்ற பெரிய பொண்ணு செய்கிறாங்க. இதில் தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு 2-3 பீஸு தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சில்லி பவுட்ரு, அடுத்தது வந்து ஹாப்பிமா மேகி மசாலா, ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா, இது இது கோரண்டர் பவுடர் அம்புட்டு தான். அடுத்தது நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். யாரெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஹஸ்பண்டை மசாஜ் பண்ணுவீங்க நல்லா பொத்து பொத்துன்னு போட்டு. பாருங்க, என் பொண்ணு மாஸ் கிளப்புறாங்க. அடுத்த மாஸ்டர் அவங்க தான். இதுவே இன்னொரு டிஷ்ஷு செஞ்சுருக்குறாங்க, நான் காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இது லட்டு உருண்டைன்னு நினச்சின்னு எடுத்து சாப்பிட்றாதீங்க. மசாலாலாம் பச்சையாகவே போட்டிருக்குது. பாருங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைவெளி விட்டுருக்காங்க எங்கள் வீட்டில் ஒரு உருண்டைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கொஞ்சமாக கொட்டி இதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டு சால்ட்டு போட்டாச்சு. அடுத்தது வந்து தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கரைச்சிக்கணும். கொஞ்சம் லைட்டாக லிக்விட் மாதிரியே கரைச்சிக்கணும். லிக்விட் மாதிரியே, ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல், ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே அந்த மாதிரி மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக உப்பு போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் போட்டு நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கணும். பார்த்து போடுங்க.
எண்ணெயில் யார் சமைச்சாலும் பார்த்து பொறுமையாக சமைக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றேன். உங்கள் வீட்டில் குட்டீஸுங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் டைமில் வரப்போ அவங்க வந்து எதனா ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்லான்ற ஒரு இதோடு வருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் வீட்லேயே சமைச்சு கொடுக்கலாம். ஆமாம், சமைச்சு கொடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு தானே இது, ரொம்ப நல்லது தான், ஹெல்த்தியான ஃபுட்டு. இதுதான் போண்டா ஸ்நாக்ஸு. இதுதான் உங்கள் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது.